சரி, இன்றைக்கு நம்ம சில புதிய காரியங்கள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நான் சொல்கிறதெல்லாம் தேவனுடைய மனசில் இருக்கிற திட்டங்கள். நான் உங்களை சாதாரணமாக நடத்திட்டு போய்விடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்டியன்ஸில் இந்த கிரவுண்ட் லெவல் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. கிரவுண்ட் லெவல் சாதாரண ரொம்ப எளிய முறையில் இயேசு விசுவாசிப்பாங்க, நம்புவாங்க. அது போதும். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு. ஏதோ வர்றோமா, சர்ச்சுக்கு வர்றோமா, ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறோமா, காணிக்க போட்டோமா, வீட்டுக்கு போகிறோமா, ஏதாவது திட்டங்கள் சொன்னால் காணிக்க அனுப்புகிறோமா, போதும் என்று இருக்கிறவர்கள். சில பேர் தான் தன்னை கர்த்தரோடு இணைத்து கொண்டு கர்த்தரோடு கூட வாரும், மரணம் வந்தாலும் பரவாயில்ல போவோம் என்று புறப்பட்டு போகிறவங்க. உங்களை அப்படிப்பட்டவர்கள் என்று நம்பித்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால் நம்ம அந்த நம்பிக்கையை காத்து கொள்ளணும். கர்த்தர் பேசுகிறத கவனமாக கேட்கணும். இது எல்லாமே நம்முடைய நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியம். தேவனுடைய மனதிலே ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அது என்ன திட்டம்? நான் உங்களுக்கு சில காரியம் சொல்கிறேன் பாருங்க. அப்போ தான் கர்த்தர் ஏன் இவ்வளோ பாரப்படுகிறார் என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். முதல் காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு இடத்துல கேட்குறாங்க, நீர் இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு. இயேசு சொல்லுகிறார், நான் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அதான் என்னுடைய நோக்கம். அப்போ அவர் ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருக்கிறார். ரட்சிப்பு மனிதருக்குரியது. அப்போ மனிதர்களை ரட்சிப்பதற்காக அவர் கடந்து வந்தார். அவர் எதை இழந்தார் என்று நம்ம யோசித்து பார்த்தா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கர்த்தர் இழந்திருக்கிறார். நம்ம மேலிருந்து பரலோகத்திலிருந்து பார்த்தா வான மண்டலங்கள், நட்சத்திர மண்டலங்கள் கோடி 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 கணக்கில் இருக்குது. கிரகங்கள் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, சூரியன் மாதிரி எரிகிற எரிகோள்கள் இருக்கிறது, எல்லாம் அண்ட சராசரங்கள் இருக்கு. அதனுடைய சப்தம் நமக்கு கேட்பதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வானத்தின் சத்துவங்கள் கர்த்தரை துதித்து பாடுகின்றன. எப்படி இருக்கும்? எல்லாம் தேவனை துதித்து பாடுகின்றன. யோபு சொல்லுகிறார், பூமி அஸ்திவாரப்படுத்தின போது எல்லா வானத்தினுடைய சத்துவங்களும் ஏகமாய் கூடி கைகொட்டி கர்த்தரை ஆர்ப்பரித்ததே அப்படின்னு. அவைகள் எல்லாம் பாடுது. நட்சத்திரங்கள்ல இருந்து ஒரு சவுண்டு வரும், நமக்கு கேட்காது. அது ஒரு சத்தம் வரும். அது தேவனை இரவு பகலும் துதித்து கொண்டே இருக்கிறதாக கர்த்தருடைய வேதம் சொல்லு. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எல்லாம் அது அதனுடைய அயன மண்டலத்தில் அதற்கு நியமித்த பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பூமியை கர்த்தர் உருவாக்கி, பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரரின் கையிலே கொடுத்தார். கர்த்தர் நீதியுள்ள தேவன், நியாயமுள்ளவர். நீதியை தாண்டி அவர் எதுவுமே செய்ய மாட்டார். ஒரு பூமியை உண்டாக்கி கர்த்தர் மனுஷனை பூமியிலே கொண்டு வந்து வைத்தார். மனுஷனை வச்சு அவன் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எழுதியே கொடுத்துட்டாரு. எழுதியே கொடுத்து பூமியை கர்த்தர் மனுபுத்திரர் கொடுத்தாருன்னு எழுதி கொடுத்துட்டார். ஆனால் அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால், இந்த பூமியை ஏமாந்து போய் சாத்தானுடைய கையிலே கொடுத்து விட்டான். சாத்தானுடைய கையில் ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு தன் வாழ்க்கையையே, தன்னுடைய அதிகாரத்தையே, கர்த்தர் கொடுத்த பூமியையே விட்டு கொடுத்துட்டான். யார் இந்த சாத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்மெல்லாம் பிறப்பதற்கு, உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்னால தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கு. கோடி 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 கோடியாய் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. தேவதூதர் நடுவில் 3 பிரதான தூதர்கள் இருக்கிறாங்க. எத்தனை நமக்கு தெரியாது. வேதத்தில் காட்டினதை வச்சு சொன்னால் 3 பிரதான தூதர்கள். அந்த ரோமன் கேத்தலிக் வேதாகமத்தில் 4வது ஒரு தூதனை பற்றியும் பேசுகிறாங்க. ரஃபேல் அப்படின்னு ஒரு தூதனை பற்றி பேசுகிறாங்க. நமக்கு 3 பிரதான தூதர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. 3 பேருக்கும் 3 வேலை இருக்கு. அவங்க தூதர்கள்லையே பிரதான தூதர்கள், ஒரு கமாண்டர் எப்படி இருப்பார் அது மாதிரி அந்த தூதர்களுக்கு இவங்க தான் முழு பொறுப்பு, இன்சார்ஜ். அவங்க பிரதான தூதர்கள். ஒருவனுக்கு பேரு மிகாவேல் என்பது பெயர். ஆங்கிலத்தில் மைக்கேல், மிகாவேல். இந்த தேவதூதன் யாருன்னா, யுத்தம் செய்வதற்கு படைக்கப்பட்ட ஒரு கேருபு. அவர் யுத்தத்திலே வல்லவர், ஆயுதங்கள் தரித்திருக்கிறவர், பாதுகாக்கும் அதிகாரத்தை பெற்றவர். மிகாவேல் தேவதூதனை பார்த்தாலே ஒருவனுக்கு நாக்கெல்லாம் உள்ளே இழுத்து கொள்ளும், அவ்வளோ பலமான தூதன். இன்னொரு ஒரு தூதர் இருக்கிறார், பிரதான தூதர். அவருக்கு பேர் கேப்ரியேல். கேப்ரியேல் அப்படின்னா மெசஞ்சர். கர்த்தர் பேசுகிற செய்தியை
கொண்டு போய் கொடுக்கிறவர். அவர் ஒரு செய்தி தொடர்பாளர். அந்த அந்த விதத்திலே நிறைய தூதர் இருக்கிறாங்க, செய்தி கொண்டு வருகிற தேவ தூதர்கள். அவங்களுக்கெல்லாம் இவர் தான் ஹெட், தலைவர். மூணாவது ஒரு தேவ தூதன் இருக்கிறார். அவருக்கு பேரு லூசிஃபர் என்பது பெயர். லூசிஃபர் அப்படின்னா என்னன்னு கேட்டா, விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது அதனுடைய பொருள். நீங்க சாயந்தர நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பும், அதிகாலை நேரத்தில் சூரியன் உதயமாவதற்கு முன்பும், சூரியன் இருக்கிற திசையில நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் மாத்திரம் பெருசா தெரியும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சீக்கிரம் எந்திரிச்சா தான் தெரியும். இப்பெல்லாம் நம்ம யாரும் வானத்தையே பார்க்கறது இல்லை, தலையை குனிஞ்சிட்டே தான் போறோம். கையில் ஃபோன் இருக்கே, வானத்தை பார்க்கறதே இல்லை. பரிசுத்தவான்கள் வானத்தை பார்த்து வாழ்ந்தார்கள். ஆபிரகாம் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே இருப்பார். அதனால தான் அவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பாரு என்று. தாவீது சொன்னார், வானத்து இதோ உம்முடைய கைகளின் கிரிகளாகிய நீர் உண்டாக்கின சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வானமண்டலத்தை நான் பார்க்கும்போது நீர் மனுஷகுமாரனை நினைப்பதற்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்டார். நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நீங்க பாருங்க, சாயந்தரத்தில் சூரியன் மறைய போற நேரத்தில் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு நேர் மேல ஒரு நட்சத்திரம் மாத்திரம் பளிச்சுன்னு பெரிய நட்சத்திரமா இருக்கும். அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் பளிச்சுன்னு பெருசா தெரியும். கிராமத்தில் சொல்லுவாங்க, காலையில வெள்ளி முளைச்சிருச்சும்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு பேர் தான் விடிவெள்ளி. அது விடிய போறதுக்கு முன்னால வரும். இந்த நட்சத்திரத்தை போல அந்த நட்சத்திரத்துடைய பேர் தான் லூசிஃபர் என்பது. இந்த பேர் கொண்ட ஒரு தேவதூதன் இருந்தான். இவன் எதுக்குன்னா, தேவனை துதிப்பதற்கு அந்த தேவதூதர்கள் இருக்கிறாங்கல்ல, தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு கூட்டம் தூதர் இருக்காங்கல்ல, அந்த கர்த்தரை துதிக்கிற தூதர்களுக்கு இவன் தலைவர். தினம் தேவனை ஆராதனை பண்ண 24 மணி நேரம் கர்த்தரை பரலோகத்தில் ஆராதித்து கொண்டே இருப்பாங்க. ஆராதனைகள், இசை, இது மியூசிக்கு, ஆண்டவரை புகழ்வது, இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர், லூசிஃபர். இவர் நடுவில் நிற்பார் தேவனுடைய சிங்காசனத்தில். அவர் கையை அப்படி அசைச்சவனே பாடல்கள் ஆரம்பிக்கும். இந்த பக்கம் கேப்ரியல், இந்த பக்கம் மிகாவேல், இன்னும் பரிசுத்த தூதர்கள் இருப்பாங்க. கேருபீன்கள், சேராபீன்கள் வாய் ஓயாமல் தேவனை துதித்து கொண்டிருப்பாங்க. இதுதான் பரலோகத்தின் காட்சி என்று நமக்கு சில காட்சிகள் வேதத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நடுவில் இந்த தூதன் இருக்கிறான் பாருங்க, அவனை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே கர்த்தர் தம்மை துதிக்கிறவர் மேல ரொம்ப பிரியம் வச்சிருப்பார். தேவனை துதிப்பது நமக்கு இன்பம், தேவனுக்கு இன்னும் பேரின்பம் ரொம்ப அவன் மேல. அதனால என்ன செய்தார்னா, மற்ற தூதர்களை விட ஒரு மகன் ஸ்தானத்துல அவனை வச்சிருந்தான். யாரும் நுழைய முடியாத தேவ ரகசியங்கள் அடங்கின அக்னி கற்கள் அது இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குதான் பரலோகத்தில். எசேக்கியேல் புஸ்தகத்தில் நீங்க இதெல்லாம் படிக்கலாம். அந்த அக்னி கற்களின் நடுவிலே யாரும் போய் உலாவ முடியாது. இந்த லூசிஃபர் மாத்திரம் உள்ள போய் உலாவ முடியும். அவ்வளவு இடம் கொடுத்து செல்ல பிள்ளை மாதிரி வச்சிருந்தார் அவனை. அவனுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்து எல்லாம் வைத்திருந்தார். அவனுடைய அந்த பூர்வ சரித்திரத்தை படிக்கணும்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம், இது ரெண்டையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அக்னி கற்களுக்கு நடுவிலே உலாவினாயே, உன்னுடைய மேளங்கள், உன்னுடைய வாத்திய கருவிகள், இதை பற்றியெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். துதிகளுக்கு அவன் தான் பிரதான தூதன். இப்படி கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நடுவிலே அவனை சற்று உயர்த்தி வைத்து தம்முடைய மன பிரியத்தை அவனுக்கு தீர்க்கதரிசி 14 வாசிக்கிறீங்க. உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து வெட்ட தள்ளப்பட்டாயே, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதங்களுக்கு ஏறுவேன் என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாய் என்று அவனை குறித்து எழுதியிருக்கு. அவன் மனசுல அப்படி ஒரு ஆசை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாவம் செய்யறவங்க, தப்பு செய்யறவன் தனியா செய்ய மாட்டான், ஒரு 10 பேரை துணைக்கு கூட்டிக் கொள்வார்கள். நல்லவர்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை விட இந்த கெட்டவங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் தான் ரொம்ப அதிகம். நீங்க ஒரு சிகரெட்டை வாயில வைத்துக்கொண்டு சிகரெட் பிடிக்கிற யார்கிட்ட வேணாலும் நெருப்பு கேட்கலாம், தாராளமா கொடுத்துருவான். பார்ல போய் கேட்கலாம், தாராளமா கொடுத்துருவான். பார்ல போய் குடிக்கும்போது கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் கொடுங்கன்னு கேளுங்க, உங்களுக்கு தெரியாத யாருனாலும் கொடுப்பான். மூக்கு பொடி போட்டுக்கிறவர்கள் யார்ட்டையா கேளுங்களேன், உடனே பொடி போடுறோன்னு எடுத்து கொடுத்துருவான். அப்படி ஒரு ஐக்கியம் அவங்களுக்கு. ஆனா பரிசுத்தவான்கள் அப்படி செய்ய மாட்டான். பக்கத்துல பேனா கேட்டா கூட கொடுக்க மாட்டான்.
பேனா கேட்டால் கூட மூடியை கலட்டி வச்சுட்டு கொடுப்பான். எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை. சில இடங்களில் பாருங்க, சின்ன பென்சில் இருக்கும், நூல் போட்டு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த பென்சிலை தூக்கிட்டு போய் அவன் என்ன செய்ய போகிறான் நான் நினச்சி பார்ப்பேன். ஆனால் இந்த பொல்லாதவர்கள் எப்பவும் ஒரு கூட்டு சேர்த்து கொள்வார்கள். சபை நடத்துகிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், சபை நல்லா தான் இருக்கு நம்ம நினச்சிட்டு இருப்போம். உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் இருப்பான், அந்த ஒரு ஆள் சும்மா இருக்க மாட்டான். ஒரு 10 பேரை கூட்டம் சேர்த்து பாஸ்டருக்கு எதிராக ஒரு லாபியை உண்டாக்குவார்கள். பாஸ்டர் பார்த்தீங்களா, இன்னைக்கு பேசினது யாரை பேசினார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, அன்னைக்கு என்ன சொன்னார், ஆமாம் ஆமான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்ந்து வெளியே போகிறவன் தனியாக போக மாட்டான், சபைக்குள்ள வந்து 10 பேரை இழுத்து கொண்டு தான் போவான். அதை சபை நடத்துகிறவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். இது இவர்களோட போராடுவோமா, நம்ம வெளியே சாத்தானோட போராடுவோமா, ஒன்றுமே தெரியாது நமக்கு. ஒரு போதகர் ஒரு தடவை தன்னுடைய பிரசங்கத்திலே சொன்னார், நான் என்னுடைய சபையை புதிதாக துவக்கினேன். முதல்ல 100 பேர் இருந்தாங்க, 150 பேர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு சபை வளர்ந்து 500 பேர் 600 பேர். நான் இவ்வளவு மந்தையை மேய்க்கிறோமே என்று எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேடையில் நின்று புல்பிட்டில் நின்று பார்க்கும்போது நான் நினைப்பேன், இத்தனை ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் 2 மாதம் போன பிறகுதான் தெரிந்தது, நான் அவர்களை மேய்க்கவில்லை, அவர்கள்தான் என்னை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் மேக்சிமம் பாஸ்டர் சபையை மேய்க்கிறது இல்லை, சபையார் தான் பாஸ்டரை மேய்த்து கொண்டிருப்பார்கள். பாஸ்டர் இப்படி இப்படி செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். அது மாதிரி இந்த சாத்தான் என்ன செய்தான், லூசிஃபர் தூதர்கள் நடுவிலே ஒரு லாபியை உண்டாக்கினான். அவர்கள் எல்லாம் கூட சேர்ந்து, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ராஜ்யம் அமைத்தால் என்ன, நமக்குன்னு ஒரு இடம், அதில் சுதந்திரமாய் நம்ம இருந்தால் என்ன, நாமே ஆராதித்து கொண்டு நமக்குன்னு ஒரு இடத்தை கட்டினால் என்ன என்று ஒரு கலகத்தை உண்டு பண்ணினான். அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல, அந்த கூட்டம் அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டாங்க. அந்த தூதர்களோடு இணைந்து கொண்டு கலகத்தை துவக்கினான். கர்த்தர் வானத்தில் யுத்தம் செய்து சாத்தானுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தெல்லாம் பறித்து விட்டு அவனை கீழே தள்ளினார். வேதத்தில் யூதாவின் புஸ்தகத்தில் சொல்லுது, பாவம் செய்த தூதர்களை கர்த்தர் பாதாளத்தின் சங்கிலிகளிலே தப்ப விடாமல் கட்டி வச்சிருக்கிறார். பூர்வ காலத்தில், நோவாவின் காலத்தில் அல்லது பூர்வ காலத்தில் பாவம் செய்த தேவ தூதர்கள், பேதுரு சொல்லும்போது சொல்லுவார், பாவம் செய்த தேவ தூதர்களை கர்த்தர் பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி, கர்த்தர் வானத்தில் யுத்தம் உண்டாகும் போது இந்த லூசிஃபரையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் கீழே தள்ளினார். அவங்க பூமியில விழுந்தாங்க, பூமியை நாசப்படுத்தினார்கள் பூமியை. அதுக்கப்புறம் கர்த்தர் பூமியிலிருந்து அவர்களை பிடித்து துரத்தி அவங்க கையில் இருந்த பவரெல்லாம் வாங்கிட்டு கர்த்தர் அவர்களை பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி போட்டார். என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு பிரதான தூதன் அல்லவா, இவனை பாதாளத்தின் தண்டனைக்கு உட்படுத்தாம பூமியிலேயே அவருடைய பவரெல்லாம் எடுத்து விட்டு பூமியில விட்டு வைத்தார். அவனைத்தான் நீங்க எங்க பார்க்குறீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஒரு சர்ப்பமாக ஒரு மரத்திலே சுற்றி கொண்டிருக்கிறதா பார்க்குறோம். அவனை இப்போ அவன்கிட்ட எதுவுமே இல்லை, சாத்தானுடைய கையில் பார்க்குற ஒன்றுமே இல்லை, பவர் இல்லை, அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து விட்டு அவனை ஒரு சாதாரணமாக இருந்து கொள் அப்படின்னு வச்சிருக்கிறார். பூமியை கர்த்தர் பார்க்குறார். அதனால தான் பார்க்குறோம், பூமியில் ஒரு பெரிய கலவரம் உண்டான பிறகுதான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வேதத்தில் ஆதியாம புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ பூமியை முதலே சிருஷ்டித்தார். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமி எப்படி ஒழுங்கின்மையமா இருக்கும்? கர்த்தர் ஒழுங்கின்மை அவர் செய்வாரா? அப்படி கோணமானால் அப்படி உருட்டி போடுவாரா அவரு? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சரியாய்த்தான் செய்தார். சாத்தான் விழுந்த கோபத்தில் பூமியை ஒழுங்கின்மையுமாய் மாற்றி விட்டான், ஒழுங்கற்றதாய் மாற்றி விட்டான், அவருடைய சீரை குலைத்து விட்டான். அவனுக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் கோபம், எரிச்சல். தேவன் படைத்தது எல்லாமே அவரை அப்படியே அவனுக்கு வெளிப்படுத்தி காமிக்குது. நம்ம கோபம் தான் என்ன செய்வோம் பாருங்கள், அடிச்சு நொறுக்குவோம். இன்னைக்கு வரைக்கும் அது சாத்தானுடைய குணம். அது அரசாங்கத்து மேல கோபம் வந்தா என்ன செய்வோம் தெரியுமா? பஸ்ஸை போய் அடிச்சு நொறுக்குவோம். நீங்க பஸ் அடிச்சு நொறுக்குன்னா அவருக்கு என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. ஆனா நமக்கு என்னன்னா கோபம், பஸ் அடிச்சு நொறுக்குவோம், கட்டடங்கள் மேல கல் எறிவோம், எல்லாம் செய்வோம்.
உனக்கு உன்னை ஆளுகிற மேல் கோபம் இருந்தால் அவனோட போய் மோத முடியாதுன்னு சொன்னால் கோபத்தை நம்ம எங்கேயாவது காண்பிப்போம். அதே போலதான் சாத்தான் தேவனிடத்துல சண்டை போட்டு பார்த்தா முடியல. இப்போ அவர் படைத்து வைத்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எல்லாவற்றையும் சீரழித்து சீர்குலைத்தான். அப்புறம் கர்த்தர் அவன் இடத்துல மற்ற பவரையும் வாங்கிட்டான். சாத்தான் இடத்துல ஒன்றே ஒன்றுதான் மிச்சமாக இருந்தது. அவன் மற்ற எல்லாவற்றை விட அதிக தந்திரமுள்ளவனாக இருந்தான். அவன்கிட்ட வேற எந்த ஸ்பெஷாலிட்டியுமே கிடையாது. அவன்கிட்ட இருந்தது ஒன்னே ஒன்று, என்னன்னா தந்திரம். இனி அந்த தந்திரத்தை வச்சுதான் அவன் பிழைக்க வேண்டும். கர்த்தர் பார்த்தார். அவருக்கு மனசு என்னதான் அவர் தண்டித்தாலும் அவருடைய மனசுல ஒரு பக்கம் ஒரு துக்கம். நான் எவ்வளவு நேசித்தேன், கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அப்படி போயிட்டானேன்னு சொல்லி அவன் போன இடத்துல கர்த்தர் ஒரு ஆளை உருவாக்கணும்னு சொல்லி தம்முடைய ரூபத்தின்படியின் சாயலின்படியையும் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவர் மனிதனை உண்டாக்கினார். அந்த இடம் வெறுமையா இருக்கு. தம்முடைய ரூபத்தின்படி இப்போ அவனை வேற மாதிரி படைப்போம். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் படைப்போம். அவனை உண்டாக்கின போது தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படி உண்டாக்கினார். மண்ணிலிருந்து மனிதனை எடுத்து மனிதனை உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார். நீ முதல்ல இங்க இருந்து அவன் எடுத்த உடனே அவனை கொண்டு போய் லூசிஃபர் இந்த முக்கியமான இடத்துல வச்சுட்டா இவனும் அதே மாதிரி மேட்டிமை கொண்டு விழுந்தாலும் விழுந்துருவான். இப்ப இனிமேல் என்ன செய்யணும்னா, இவன் நம்ம சொல்றதை கேட்பானா கேட்க மாட்டானா, கீழ்ப்படிவானா கீழ்ப்படிய மாட்டானா என்று முதல்ல ஒரு டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட் வச்சு பார்த்துட்டு இதுல பாஸ் பண்ணிட்டான்னா இவனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். அவர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கலாம். எப்படி அங்க வானத்துல லூசிஃபர் மாத்திரம் விழுந்து போகல, தேவனை துதிக்கிற ஒரு பெரிய கூட்டம் விழுந்து போனாங்கல்ல, அந்த கூட்டத்தை இவர்களை வைத்து நிரப்பி விடலாம். இதுதான் கர்த்தருடைய திட்டம். அதுக்காக இவனை கர்த்தர் ஒருவனை தேர்ந்தெடுத்தார். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே என்று மல்கியாவின் புஸ்தகம் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் ஒருவனை சிருஷ்டித்து அவனுக்கு அங்கதான் கொண்டு வர. ஆனா எடுத்த உடனே அவனுக்கு பெரிய போஸ்டை கொடுத்துடக்கூடாதுன்னு முதல்ல சின்ன ஒரு காரியத்தை செஞ்சு பார்ப்போம் என்று சொல்லி பூமியில் இருக்கிற அந்த தோட்டத்தை ஆளுமை செய்யும்படிக்கும் பூமியை ஆளுமை செய்யும்படிக்கும் கர்த்தர் கொடுத்து தோட்டத்தின் நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவன் இந்த தோட்டத்தில் வைத்தார். வச்சுட்டு ஒரு டெஸ்ட் கொடுத்தார். அவர் சொன்னார், அப்பா அந்த இதில் இருக்கிற மரத்தில் எல்லா மரத்தில் இருக்கிற கனிகள் இருக்கு, அவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். நடுவில் ஒரு மரம் இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது, புசிக்கும் அந்த நாளில் தானே சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆகட்ட ஐயா அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் நல்ல பவ்யமா தான் இருந்து அவர்கள் கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்தார்கள். சாத்தான் பார்த்தது புதுசா இப்ப 2 பேர் பூமியில கர்த்தருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவர்கள். உடனே அதுக்கு தெரிஞ்சு போச்சு எதற்கு கர்த்தர் உண்டாக்குறான். தான் இருந்த இடத்துல இவர்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அப்ப கோபம் வருமா வராதா? நான் இருந்த இடத்துல கர்த்தர் கொஞ்ச நாள் என்னை தள்ளிட்டு அப்புறம் பாப்பாரு, மறுபடியும் ஒப்புரவாகி என்னை தன்னிடத்தில் சேர்த்து கொள்வார்னு பார்த்தா, நான் இருந்த ஆட்சி பண்ண இடத்துல ஒரு மனிதனை கொண்டு வந்து வைக்க போகிறார். அவனை பிரதான ஒரு ஆசாரியனாக அந்த இடத்துல கொண்டு நிலைநிறுத்த போகிறார். ஆராதனைகளின் தலைவனாக மாற்றப் போகிறார். நான் தள்ளப்பட்ட இடத்துல அதுதான் நம்ம மேல இருக்கிற முதல் கோபம் அவனுக்கு. இரண்டாவது கோபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொல்லாத பிசாசுக்கு நீங்கள் தேவனுடைய சாயலை அடைந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கர்த்தர் ஞாபகத்துக்கு வருகிறார். அதனால உங்களை எப்படியாவது அசிங்கப்படுத்திடணும், அடிமைத்தனப்படுத்திடணும், கேவலப்படுத்திடணும் நினைக்கிறான். அப்ப நமக்கு கர்த்தர் கொடுத்த ரூபமும் சாயலும் பாருங்கள், தேவனுடைய ரூபமும் தேவனுடைய சாயலும். பிசாசு பார்க்கிறான் கர்த்தரை வேதனைப்படுத்த என்ன செய்யலாம், அந்த சாயலையும் ரூபத்தையும் பெற்றிருக்கிற இவனுடைய கையில ஒரு சாராய பாட்டில கொடுத்தா எப்படி இருக்கும், இவனை பப்ல டான்ஸ் ஆட விட்டா எப்படி இருக்கும், அவனுக்கு என்னன்னா தேவனே இப்படி பண்ணா எப்படி இருக்க மாதிரி ஒரு கற்பனை. அதனால்தான் மனிதர்களை கேவலப்படுத்த விரும்பினான், மனிதர்களை இழிபிறவிகளாக மாற்றுகிறான். பாவத்தின் வழியா அவர்களை கொல்லவும் அழிக்கவும் விரும்பினான். ஆனா இப்ப அவனால முடியல. அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை தான் பயன்படுத்த வேண்டும், தனக்கு இருக்கிற அந்த தந்திரம். அப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சதான் மற்றதெல்லாம். அங்கே அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு நாள் ஆதாம் அயன் தூங்கியிருப்பார் அல்லது ரெஸ்ட்ல இருந்தாரு.
ஏவாள் மாத்திரம் நடந்து வந்தார்கள். சர்ப்பம் அவர்களை பார்த்தது, சரி இதாண்டா சரியான சந்தர்ப்பம், இவனை எப்படியாவது வஞ்சிச்சிடணும்னு சொல்லி அவளோடு பேசியது. அது சொன்னது, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியும் புசிக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னது உண்டா என்று கேட்டது. இந்த கர்த்தர் அப்படி சொல்லலை, நீ படுத்திருக்கிறாயே இந்த மரத்தின் கனியைத்தான் புசிக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, மற்ற எல்லா மரத்தின் கனியும் எங்களுக்கு புசிக்கலான்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டான். புசிக்கும் அந்த நாளிலே சாகவே சாவீர்கள் என்றல்லவா கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சாவுனா என்னன்னு தெரியுமான்னு கேட்டான். உங்களுக்கு எனக்கு சாவு தெரியும், அந்த அம்மாவுக்கு சாவுனா என்னன்னு தெரியுமா? ஏன்னா யாருமே செத்ததில்லை, யாரையும் அடக்கம் பண்ணதில்லை, பார்த்ததில்லை. கண்டிப்பா அப்படிதான் கேட்டிருப்பான். சாத்தான் என்ன பேச நமக்கு தெரியாதா? சாவுன்னா என்னம்மான்னு கேட்டான். சொன்னார் சாவேன் அப்படின்னு சொன்னார். சாவுன்னா என்னன்னு தெரியாதுல்ல, தெரியாத ஒன்றுக்கு ஏன் பயப்படுகிறாய்? நீங்கள் சாகவே சாவதில்லை, கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல் இருப்பீர்கள். தேவன் மாதிரி ஆயிடுவீங்க, கர்த்தர் மாதிரி மாறிடுவீங்க. தன் மனசில் இருந்த ஆசை தான், கர்த்தரை மாதிரி நம்ம மாறி நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி அதன் மேலே நீதி பரிபாலனை செய்து ஆளுமை செய்து எல்லாரையும் என்னை வணங்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வைக்கணும். இந்த ஆசை அந்த அம்மாவுடைய மனசுல போட்டான். கடவுளை பார்க்குறீங்களே, அவர் மாதிரி நீங்க மாறிடுவீங்க, அக்னி மயமாய் மாறிடுவீங்க, வல்லமை உள்ளவர்களாய் மாறிடுவீங்க என்று சொன்னார்கள். ஆசை வந்தால் கண் மறைக்கப்பட்டு போயிடும், புத்தி வேலை செய்யாது யாருக்குமே. இப்போ ஆசை வந்து மேலிட்டு விட்டால் புத்தி வேலை செய்யாது, அதை செஞ்சே தீரணும்னு தோணும். இந்த அம்மாளுக்கும் புத்தி வேலை செய்யவில்லை. வேலை செஞ்சிருந்தா என்ன கேட்டிருப்பாங்க தெரியுமா? இந்த மரத்தின் கனியை புசித்தால் தேவர்களை போல மாறுவேன் என்று சொல்லுகிறாயே, அந்த மரத்துல தானே படுத்திருக்கிற, நீ ஏன் தேவனை போல மாறவில்லைன்னு கேட்டிருப்பான். இந்த மரத்துல தானே படுத்திருக்க, நீ ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு நீ தேவன் போல மாறி இருக்கலாமே, ஏன் பாம்பு மாதிரி சுத்திட்டு இருக்க கேட்டிருப்பாங்கல்ல. அந்த அம்மாள் யோசிக்கவில்லை. எப்படி நாங்கள் 40% வட்டி கொடுக்குறோம்னு சொன்னா எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும்னு யோசிக்காம ஃபைனான்ஸில் பணம் போடுறோமோ, அது மாதிரி ஆசை தூண்டி விடப்பட்டால் ஒரு மனிதனுடைய புத்தி வேலை செய்யாது. உடனே அந்த அம்மாள் அதை பார்த்தார்கள், பறித்தார்கள், புசித்தார்கள். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு பாவம் செய்ததுனால, கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி சாத்தானுடைய வார்த்தையை கேட்டதுனால, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிறான். அவர்கள் சாத்தானுக்கு அடிமையாகி விட்டார்கள். பூமியை கர்த்தர் கொடுத்தானே, அடிமையினுடைய சொத்து எஜமானுக்கு தானே, சாத்தான் பூமி எடுத்து கொண்டு விட்டான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பார்க்கிறார், பெரிய பூமியை இழந்தது அவருக்கு அப்பதான் தெரியுது. மனுஷன் பாவத்தில் விழுந்தான், அவன் அன்றைக்கு மரித்து விட்டான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அவன் அன்றைக்கு மரித்தான் என்றால், நீங்களும் நானும் மரணம் என்று எதை சொல்லுகிறோம் என்றால், ஒரு மனிதனுடைய சரீரத்தின் செயல்பாடுகள் அற்று போய் அவன் கட்டில் கடையா இருந்து அப்படியே மரித்து போவதுதான் மரணம் சொல்றோம். ஆனா வேதம் சொல்லுகிற உண்மையான மரணம் என்னன்னா, தேவனை விட்டு மனிதன் பிரிக்கப்படுவதற்கு பேர் தான் உண்மையான மரணம். புசிக்கும் அந்த நாளில் சாகவே சாவீர்கள். புசிக்கும் அந்த நாளில் அவர்கள் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி மரிக்கல, அந்த நாளில் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள், தேவனுடைய சந்நிதியில் இருந்து துரத்தப்பட்டார்கள். ஆகவேதான் பாவத்தில் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்று வேதம் சொல்லுது. இதுதான் உண்மையான மரணம். கடவுளை விட்டு மனிதன் பிரிக்கப்படுவது, கடவுளுடைய முகத்தை பார்க்க முடியாமல் போவது, கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போவது, இது பேர் தான் மரணம். இந்த மரணத்தை அடைந்தார்கள். பூமியை சாத்தான் எடுத்துக்கொண்டான். இனி அவனுக்கு அடிமை இவர்களை வேலை வாங்கவும் இவர்களை அடிமைகளாக வைக்கவும் பூமியில தன்னுடைய ஆட்டத்தை துவக்கினான். அந்த பூமி அவனோட கூட இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த பூமியை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ, எவ்வளவு அசுசிப்படுத்தணுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அத்தனை காரியங்கள் இந்த பூமியில வைத்திருக்கிறான். பரலோகத்திலிருந்து தேவன் பார்க்கும் பொழுது வானமண்டலம் முழுவதும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு கிரகத்துல கர்த்தர் பார்த்து பார்த்து உருவாக்கின பூமியில இருந்து மாத்திரம் அசுத்தமான சத்தங்கள், கூச்சல்கள், கூக்குரல்கள், பாவத்தின் குரல்கள், இச்சையின் குரல்கள் கேட்குது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதுல மாத்திரம் இவ்வளவு அசிங்கம். குடிச்சிட்டு கத்துறவன், வெறிச்சிட்டு கத்துறவன், மரண ஓலமிடுகிறவர்கள், பெண்களுடைய குரல், ஆண்களுடைய குரல், பப்புல கத்துறவன், பாட்டு பாடுறவன், வஞ்சிக்கப்பட்டவன், கொலை செய்யப்படுகிறவன். மணிப்பூர்ல எல்லாம் எவ்வளவு கலவரம் நடந்த போது எவ்வளவு சத்தம் உண்டாயிருக்கும்.
அது மாத்திரம் ஒரு நாராசமான சத்தமா பூமியிலிருந்து புறப்படுகிறது. எல்லாம் ஹார்மோனிக்கலா எல்லாம் தேவனை தொழுது கொண்டிருக்கும் போது இடையில மாத்திரம் ஒரு சத்தம். எப்படி இருக்கும்? ஆண்டவர் இந்த பூமியை, இழந்த பூமியை திரும்ப பெற வேண்டும். அவருடைய மனசுல ஒரு வைராக்கியம். இந்த பூமியை சாத்தானுக்கு நம்ம கொடுக்க கூடாது. மனுஷனுக்கு கொடுத்தோம், மனுஷன் அதை தூக்கி சாத்தான் இடத்துல கொடுத்து விட்டான். இப்ப இந்த பூமியை இழந்ததை மறுபடியும் திரடணும், இழந்ததை மறுபடியும் பெறணும். அவருடைய ராஜ்யம் பரமண்டலங்களில் எப்படி வானத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் செய்யப்படுகிறதோ அதே மாதிரி இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் வரணும். அதைத்தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபமாய் கற்றுக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த பூமி ஒன்றுதானே இப்ப செய்யப்படாம இருக்குது. இதுல ஒன்றுதான அசிங்கமான குரல் கேட்குது, ஆபாசமான ஓலங்கள் கேட்குது, பாவத்தின் இச்சையின் சத்தம் கேட்குது. எல்லாம் தேவனை துதித்து கொண்டிருக்கும் போது இது ஒண்ணு மாத்திரம் தானே இப்படி மாறிவிட்டது. அவருடைய ராஜ்யம் வரணும் பூமி எங்கிலும். அது பரமண்டலத்தில் அல்ல, பரமண்டலங்களில் எல்லா இடத்திலும், வானமண்டலம், நட்சத்திர மண்டலம், சூரிய மண்டலங்கள் எல்லா இடத்திலும் அவர் சித்தம் செய்யப்படுகிறது. அந்த ராஜ்யம் இந்த பூமியிலே வரணும். கர்த்தர் பார்த்தார். அப்ப அதற்கு மனிதர்கள், ஏன்னா பூமியை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்ததுனால இனி இந்த பூமியில எதை செய்தாலும் மனிதர்களை கொண்டுதான் செய்ய வேண்டும். ஏன்னா அவர் எழுதி கொடுத்துட்டாரே, தானாய் செய்துவிட முடியாது. அலங்கோலமான பூமியை மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்னால அவர் தானாய் நின்று ஆவியானவர் அசைவாடி பூமியை புதுப்பித்தார். அதைத்தான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இப்ப இனி ஒரு காரியம் செய்யணும்னா மனிதர்கள் வழியாகத்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா பூமியை கர்த்தர் மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்ப தானாய் புகுந்து எதையும் செய்ய முடியாது. ஆகவேதான் கர்த்தர் பூமியிலே தான் ஒரு காரியம் செய்வதற்கு உங்களை ஜெபம் பண்ண சொல்லி கேட்கிறார். நான் ஜெபம் பண்ணி தான் செய்யணுமா? பூமியில ஒரு காரியம் செய்யணும்னா பூமியில இருக்கிற மனிதர்கள் சொல்லணும். ஏன்னா இது உங்களுக்கு உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதின்னு அவருக்கு தெரியாதா? அவர் தான் அந்த எஜமான். வேலையாட்கள் கொஞ்சம் என்று அவருக்கு தெரியாதா? அதுவும் அவருக்கு தெரியும். ஏன் நீங்களும் நானும் ஜெபிக்கணும்? அவருக்கு அது தெரியும், செய்ய நினைக்கிறார். ஆனால் மனிதர்களான நீங்கள் பிராது கொடுத்தால்தான், செய்யும்படிக்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்தால்தான், ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தால்தான் அவர் இறங்கி செயல்பட முடியும். இதுதான் தேவனுடைய நீதி, நியாயம். இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த பூமியை திரும்ப பெறுவது அவருடைய நோக்கம். இனிமே தான் முக்கியமான காரியம் வருது பாருங்க, கவனிங்க. கர்த்தர் இந்த பூமியை திரும்ப பெறுவதனுடைய நோக்கம். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலையும் வர வேண்டும். அவர் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியில செய்யப்படணும். எல்லாவற்றுக்கு மேல பூமியும் அதனுடைய நிறைவையும் பெற்றுக்கொண்டு இயேசுவிடத்திலே வந்து நின்று அவைகள் எல்லாவற்றையும் காண்பித்து இந்த பூமியை திரும்ப பெறணும் தானே நினைக்கிறீங்க. நீங்க பூமியை திரும்ப பெறணும் என்று நினைக்கிறீர்கள். நான் கொடுத்துறேன் ஐயா, ஆனால் நீர் ஒன்று செய்யணும், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாட்டா இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மனுஷனை நம்பியெல்லாம் இந்த பூமியை உங்களால் மீட்க முடியாது. உம்முடைய ராஜ்யத்தை இந்த மனுஷர்களை நம்பி கொண்டு வர வைக்க முடியாது. உம்முடைய சித்தம் இங்கே செய்யப்பட வைக்க முடியாது. ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், நீதான் கடவுள் என்று சொல்லி என்னை ஏற்றுக்கொண்டு என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை நான் உமக்கு தருகிறேன். எப்படி பாருங்க, எப்படி? கர்த்தர் சொன்னார், இல்ல, நான் எப்படி இழக்கப்பட்டனோ, எந்த மனிதர்கள் மூலம் இந்த பூமியை நான் இழந்தேனோ அதே மனிதர்களை வைத்து இந்த பூமி நான் திரும்ப பெறப்போகிறேன் என்றார். அது உங்களை எங்க மேல வச்ச நம்பிக்கையினால தானே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம நடக்க வேணாமா? எவ்வளவு நாளைக்கு அவர்கிட்டே நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க போறோம்? வாயை திறந்தாலே நம்ம பிரச்சனை தானா? ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும். உங்களுக்கு என்ன வேணும்னு என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆண்டவருக்கு என்ன வேணும்? என்ன பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு தேவை இருக்குது. ஒரு பெரிய பூமி கெட்டு போய் விட்டது. அண்ட சராசரங்கள் தேவனை துதிக்கும் போது நடுவில் மாத்திரம் அசிங்கத்தை கொண்டு வந்து வச்ச மாதிரி சாத்தான் தன்னுடைய ஆளுமையை வைத்திருக்கிறான்.
அதை திரும்ப கொடுப்பதற்கு அவன் ஒரு நிபந்தனை விதிக்கிறான். என் காலில் விழுந்து நீர் பணிந்து கொண்டால் அதை நான் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் தைரியத்தோட நம்பிக்கையோட பூமியை மறுபடியும் மீட்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை மனிதர்களை கொண்டுதான் செய்யணும். உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான் கர்த்தர் சாத்தானுக்கு சவால் கொடுத்து வந்திருக்கிறார். பின்னாக போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். என் பிள்ளைகள் வருவார்கள், இழந்ததை மறுபடியும் திரும்ப கொண்டு வருவாங்க, நம்முடைய ராஜ்யம் வரணும்னு சொல்லி. நான் அதை தான் யோசிச்சு பார்ப்பேன். எவ்வளவு நாளைக்கு நம்ம பிரச்சனையே சொல்லிட்டு இருப்போம். கை வலிக்குது ஆண்டவரே, கால் வலிக்குது ஆண்டவரே, தலை நோவுது ஆண்டவரே, வேலை கிடைக்கல ஆண்டவரே, வருமானம் வரணும் ஆண்டவரே, இதையே எவ்வளவு சொல்லிட்டு இருப்போம். என்னைக்காவது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க இயேசு என்பவர் ஒரு ஏடிஎம் மிஷின் மாத்திரமா? நீங்க போட போட உங்களுக்கு ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அவருக்கு ஒரு தேவை இருக்காதா? அவருக்கு ஒரு மனசு இருக்காதா? எவ்வளோ பெரிய ஒரு காரியம் போயிருக்கிறது. என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? அது இல்லாவிட்டால் நம்ம என்ன மனிதர்? யோசிச்சு பாருங்க, என்ன மனுஷன் நம்ம. சுயத்துக்காக வாழ்கிறோம். இயேசு வந்தாலும் அவரை சுயத்துக்காக பயன்படுத்துகிறோம். சர்ச்சுக்கு வந்தால் சுயத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஜெபித்தால் சுயம், ஊழியம் செய்தால் சுயம். இதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னா தான் ஊழியம் செய்வாங்க, இல்லாட்டி செய்ய மாட்டாங்க. இல்லாட்டால் உடனே கோச்சிட்டு போயிடுவாங்க. என்ன மனிதர்கள் நாம். ஜீவனுள்ள வார்த்தைகள் அவரிடத்தில் அல்லவா இருக்கிறது. அவர் நம்ம கேட்கும் போதெல்லாம் கொடுக்கணும், இல்லாட்ட கோவம் வந்துடும் நமக்கு. நான் ஜோமே பண்ண மாட்டேன் போங்க, ஊழியத்துக்கே வரமாட்டேன் போங்க. இயேசு என்றால் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஒரு நாளாவது நீங்க என்னை அழைத்தீர ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பெரிய ரத்தம் சிந்தினீரே, நான் பாவத்தில் மீட்கப்படுவது மாத்திரமல்ல, அதை தாண்டி என்னை கொண்டு ஒரு நோக்கம் இருக்குமே, அது என்ன, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எப்பாவது கேட்டிருக்கோமா நம்ம? அவர் சொல்லுகிறார், இழந்த பூமியை திரும்ப பெறணும், என் ராஜ்யம் வரணும். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே தன்னுடைய ஆசையை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். அவருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவதை போல பூமியிலே செய்யப்படணும். பூமி என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். நான் உண்டாக்கி உன் கையில கொடுத்து நீ அதை இழந்து விட்டாய். கர்த்தர் பார்த்தார், இந்த பூமியை மறுபடியும் திரும்ப பெற்றால் அதை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேணும் இல்ல? அதை ஆளுவதற்கு அந்த ராஜா மனுஷனாய்த்தான் இருக்க வேண்டும். ஏன்னா பூமியை கர்த்தர் மனிதருக்கு கொடுத்ததுனால இந்த பூமியின் மேலே ஒரு மனிதன் தான் ஆட்சி பண்ண வேண்டும். இப்ப முதல்ல ஒரு ராஜா வேண்டும் நமக்கு. பூமியிலே கர்த்தர் மனிதர்களை பார்த்தார். மனிதர்கள் ஏகமாய் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாக மாறினார்கள். எந்த மனுஷன் அவ்வளவு சரியா தேவனுக்கு முழுசும் கீழ்ப்படுகிறவனாக இருக்கவில்லை. அதற்கு இயேசு ஒரு திட்டம் செய்தார். தாமே மனுஷ சாயலாகி தாமே இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்து ஒரு மனிதன் தேவனுடைய முழு சித்தத்தை செய்ய முடியும் என்பதை மெய்ப்பித்து காண்பித்தார். அதனால்தான் எந்த இடத்திலும் அவர் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லிக் கொள்வதை விரும்பவில்லை, மனுஷகுமாரன் என்றார். ஏன்னா அந்த பூமியை நான் திரும்ப பெறும்போது ஒரு மனுஷன் தானே ஆளணும், நான் அந்த மனுஷனாய் வெளிப்பட்டேன், பூமியினுடைய அதிகாரத்தை என் கையிலே கொண்டிருக்க போறேன். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக பூமியை ஆளக்கூடிய மனுஷகுமாரனாக கர்த்தர் பூமியிலே மறுபடியும் வெளிப்பட போகிறான். அப்ப மனிதர்கள் இழந்ததை, ஆதாம் இழந்ததை இயேசு திரும்ப பெற போகிறார். அப்ப அதை செய்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் நமக்கு அவருக்கு வேணும் இல்ல? அதற்குத்தான் கர்த்தர் நம்மை தேர்வு செய்கிறார். இப்ப இந்த சீன் உங்களுக்கு நல்லா விளங்கிருச்சா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.